This meeting is being recorded. ஸோ நம்ம ஜென்ரலாக இத்தனை நாள் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, கஸ்டமர் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம், எஸ்டிபி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், அதுக்கப்புறம் காம்படிட்டர் அனாலிசிஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய வந்து பேஸ்ட் ஆன் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் அதில் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 6 கிளாஸஸ் தான் நம்ம பார்த்தோம். இப்போ டார்கெட் ஆடியன்ஸ்னா யாரு, டேம் சாம் சோம் இந்த இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மார்க்கெட்டிங் ஃபனல் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ கீவேர்ட் ரிசர்ச். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், நான் ஐடி டு ஐடி கரியர், ஆண்டர்பிரினர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இருக்கிறத பார்த்தீங்கன்னா 2 தான் நம்ம மேஜராக பிரிப்போம். ஒன்று வந்து கூகுள் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட்ல பிரிப்போம், இன்னொன்று வந்து சோஷியல் மீடியா அப்படிங்கிற கான்செப்ட்ல பிரிப்போம். ஸோ எல்லாத்தோட மொபைல், நீங்களே உங்களோட மொபைல் எடுத்து பாருங்க, அந்த டிஜிட்டல் வெல்பீயிங் அவேர்னஸ் ஒன்று இருக்கும். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும். அப்படி இந்த நான் சொன்ன ஆடியன்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க வந்து கூகுள் யூஸ் பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவாங்க, லிங்க்டின் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, யூடியூப் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, அப்புறம் ஸ்னாப் சாட் சம்திங் அதெல்லாம், டெலிகிராம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே போய் தான் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும். ஆடியன்ஸ் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, நான் இன்னொரு இடத்துல போய் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா இட் இஸ் அ டைம் வேஸ்ட். அப்போ நம்ம ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த இடத்துல போய் நம்ம மார்க்கெட்டிங் பண்றது தான் ரீச் கொடுக்கும். அப்போ இதுல ஒரு இதை எடுத்துக்கோ, கூகுள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கோங்க. ஸோ என்னென்ன சர்ச் என்ஜின்ஸ் இருக்கு யாராச்சும் சொல்ல முடியுமா? கூகுள் இஸ் ஒன் ஆஃப் த சர்ச் என்ஜின், நானே சொல்லிடுறேன். யாஹூ, எட்ஜ் வந்து ப்ரௌசர், ப்ரௌசர்ல இது பண்ணலாம், பட் இட்ஸ் நாட் அ சர்ச் என்ஜின். நான் பார்க்கறேன் எட்ஜஸ் ப்ரௌசர் ஆர் மோசில்லா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசர். மோசில்லா, ஃபயர்பாக்ஸ் தான் இட்ஸ் வெப் ப்ரௌசர் ஆர் பிரைம், இட்ஸ் a வெப் ப்ரௌசர். அதாவது என்னன்னா இந்த மாதிரி ப்ரௌசர் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் ப்ரௌசர். அதுல சர்ச் என்ஜின் ஒர்க் ஆகும், ஆனா அது சர்ச் என்ஜின் கிடையாது. அது வந்து ப்ரௌசர். எந்த வெப்சைட் போனீங்கனாலும் போகும், கூகுள் போனாலும் போகும், யாஹூ போனாலும் போகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சரி 2 இது நீங்க நார்மலா எல்லாரும் சொல்லிட்டீங்க, டக் டக் கோ. இது எல்லாத்தோட முக்கியமானது பிங். பிங் அப்படிங்கிறது இப்ப மைக்ரோசாஃப்டோட சர்ச் என்ஜின். யாண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவோட ஒரு சர்ச் என்ஜின். பைடு அப்படிங்கிறது சைனாவோட ஒரு சர்ச் என்ஜின். ஏஓஎல், இந்த மாதிரி இதுக்கப்புறம் நிறைய இருக்கு. ஸோ இது நீங்க நிறைய ஒரு 10 சர்ச் என்ஜின் வச்சு நீங்க இது பண்ணிக்கோங்க. நான் அட்லீஸ்ட் எடுத்து வச்சிடறேன் உங்களுக்கு. ஜிபில போயிட்டு give me world's top 10 search engine based on the usage by people. Only list. ஸோ கூகுள் நான் சொல்லியிருந்தேன், பிங் நான் சொல்லியிருந்தேன், பைடு நான் சொன்னேன், யாஹூ, யாண்டெக்ஸ் நான் சொல்லியிருந்தேன், டக் கோ, நேவர், எக்கோசியா, ஆஸ்.com, ஏஓஎல் நான் சொல்லியிருந்தேன். இதுதான் வேர்ல்ட்ஸ்ல டாப் 10 வந்து சர்ச் என்ஜின். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்ம இதை யூஸ் பண்ண போறது இல்லை. இதுல வந்து யாஹூ வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட் ஆயிடுச்சு. கூகுள், யாஹூ, பைடு, யாண்டெக்ஸ்.
as data. இதெல்லாம் வந்து சர்ச். இப்போ நம்ம சர்ச் இன்ஜின்ல நம்ம யூஸ் பண்றது கூகுள், நார்மலா வந்து யூஸ் பண்றது. பிங் வந்து கொஞ்சம் பேர் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க, யூஎஸ்ல கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்றாங்க. பட் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு கூகுள் அப்படிங்கிறது. இந்த யாண்டெக்ஸ், பைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா சைனால ரொம்ப ஃபேமஸ் பைடு, ரஷ்யால அங்கே ஃபேமஸ். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கூகுள் யூஸ் பண்றது டியூ டு சம் செக்யூரிட்டி ரீசன், அதுக்காக வந்து பண்றது. ஸோ அப்படி இருந்துமே வேர்ல்டு ஸ்டில் டாமினேட்டிங் வந்து கூகுள் தான் பண்றாங்க. பெரிய கண்ட்ரிஸ் சைனால அவ்வளோ பாப்புலேஷன்ல பெருசா யூஸ் பண்றது இல்லை, ரஷ்யாலையும் பெருசா யூஸ் பண்றது இல்லை. அப்படி இருந்து வேர்ல்டு டாமினேட் பண்றது கூகுள் அப்படிங்கிறது. இந்த கூகுள்ல எப்படி நம்ம கஸ்டமர்ஸ் தேடுவாங்க? நம்ம என்ன சொல்றோம், கஸ்டமர்ஸ் என்ன தேடுறாங்க, அதாவது கூகுள்ல இருப்பாங்க. கூகுள்ல இருப்பாங்கன்னா சும்மா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, அதாவது ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்க மாட்டாங்க. சம்திங் தே வாண்ட், தே வில் கோ அண்ட் சர்ச் இன் கூகுள். ரிசர்ச் பண்றதா இருக்கட்டும், பையிங்கா இருக்கட்டும், எதா இருந்தாலும் பண்ணுவோம். அப்ப என்ன தேடுவாங்க, அதை தான் நம்ம வந்து கீவேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வி கால் இட் அஸ் அ query ஆர் கீவேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். queryங்கிறது ஒரு சிங்கிள் வேர்டா இருக்கும், இல்ல கீவேர்டுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் 1 to 3 வேர்ட்ஸ் சேர்ந்து வரும். ஸோ இந்த கீவேர்டு அப்படின்னாவே லாங் டெய்ல் அண்ட் ஷார்ட் டெய்ல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாங் டெய்ல் அண்ட் ஷார்ட் டெய்ல் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, பெருசா ஒரு டெய்ல் அப்படிங்கிறது ஒரு வால் இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெருசா வர்றது லாங் டெய்ல், சிறுசா வர்றது ஷார்ட் டெய்ல். இப்போ ஃபர்ஸ்ட் கீவேர்டு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் இஸ் ஃபர்ஸ்ட் கீவேர்டு. இப்போ நீங்க என்ன ப்ராடக்ட் நீங்க செல் பண்றீங்களோ அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கீவேர்டு. நீங்க எங்கேயுமே அனலிசிஸே போறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை நான் செல் பண்றேன், அந்த கோர்ஸை வந்து செல் பண்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்னோட கீவேர்டு என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா சர்வீசஸா இருக்கலாம், கோர்ஸை நான் செல் பண்றேன். அப்போ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கீவேர்டு. இது இட் பிகம்ஸ் a short tail keyword. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வித் பிளேஸ்மெண்ட் இன் கோயம்புத்தூர். இப்போ இதை வந்து நம்ம ஷார்ட் டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம், மிட் டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளா வைக்கிறதா, இது ஒன்றும் யாரும் வந்து நம்மளுக்கு இது பண்றதில்ல. லாங் டெய்ல் கீவேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹெட் போர்ஷன் நார்மலா வந்து ஒரு ஹெட் போர்ஷன் பெருசா இருக்கும், அதுதான் வந்து ஷார்ட் டெய்ல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கீவேர்டை நம்ம ரேங்க் பண்றது கொஞ்சம் சிரமம், ஷார்ட் டெய்ல் கீவேர்டு. ப்ராடக்ட் தான் கீவேர்டு அப்படின்னு வர்றப்ப நிறைய பேர் அதுக்கு இருப்பாங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னா கோயம்புத்தூர்ல இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், பெங்களூர்ல இருக்கலாம், இந்தியாவில் வேணாலும் இருக்கலாம் இந்த கோர்ஸ். ஸோ அப்போ ஷார்ட் டெய்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த கொஞ்சமா நம்ம சொல்றப்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கும். இப்போ இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறப்ப எக்ஸ்க்ளூடிங் ஆல் அதர் சிட்டிஸ், சென்னை, பெங்களூர், மும்பை இது எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். அப்போ கூகுள் என்ன இருக்கு, நேராக கோயம்புத்தூர்ல இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் எடுத்து வந்து காமிப்பாங்க. அப்போ இந்த இடத்துல கூகுள் யோசிப்பாங்க, இவன் எங்க இருந்து சிட்டிஸ் நம்ம காமிக்கிறது, பாம்பேல சொல்லி தரவங்களை காமிக்கிறது. அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் ஸ்ட்ராட்டஜி போடுறான், இவன் தேடுறது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து தேடுறான், அப்ப ரெண்டையுமே நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு. நம்ம எங்க இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க கோயம்புத்தூர்ல தான் தேடுறது? லொகேஷன், ஐபி அட்ரஸ் அங்க கேப்சர் ஆகும். ஸோ ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல பாதியில எலிமினேட் பண்ணிடுறாங்க. இதுல வித் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறப்ப இதுல இருந்து இன்னும் ஸ்டில் எலிமினேட் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப இந்த மாதிரி கீவேர்டு வந்து காம்படிஷன் குறைவு, இந்தியா ஃபுல்லா இருக்காது. பிளேஸ்மெண்ட் இல்லாம இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம், ஒன்லி பிளேஸ்மெண்ட் தர கம்பெனிஸ் மட்டும் பாக்குறப்ப உங்களுக்கு இங்க வந்து ஒரு 1000 கம்பெனிஸ் இருக்கும், இங்க 100 கம்பெனிஸ் இருக்கும், வித் பிளேஸ்மெண்டோட 50 கம்பெனிஸ் இருக்கும். அப்ப இந்த 50ல நான் ரேங்க் ஆகணும், இந்த கீவேர்டுக்கு என்னோட வெப்சைட் வரணும்னா வித்தின் 50 ஐ கேன் ரேங்க். இந்த கீவேர்டுக்கு என்னோட வரணும்னா 100 ஐ நீட் டு ரேங்க், வித்தின் 100 ஐ நீட் டு ரேங்க். இதுல நான் என்னோட வெப்சைட் வரணும்னா 1000ல நான் ஒருத்தனா வரும்.
அப்ப இங்க காம்படிஷன் கஷ்டம், கொஞ்சம் குறைவு, இன்னும் கொஞ்சம் குறைவு. ஸோ எப்பவுமே லாங் டெயில் கீவேர்டா இருந்ததுன்னா கொஞ்சம் ரேங்க் பண்றது ஈஸி. ஸோ நீங்க இனிஷியலா நீங்க எஸ்இஓ அது மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னா யூ கோ ஃபார் லாங் டெயில் கீவேர்ட்ஸ். அப்புறம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாருமே ப்ரிசைஸா தேடுறாங்க. எனக்கு கோயம்புத்தூர்ல வேணுமா, இல்ல திருச்சியில வேணுமா, இல்ல மதுரையில வேணுமா, இல்ல பிளேஸ்மெண்ட்டோட வேணுமா அப்படிங்கறத ப்ரிசைஸா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நம்மளோட எக்ஸாக்ட் கீவேர்டு வந்து நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இதெல்லாமே நான் அசியூம் பண்ணி பண்ணேன். இது ஒண்ணு மட்டும்தான் என்னோட ப்ராடக்டே ஒரு கீவேர்டு அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அசம்ஷன். இப்போ இந்த கீவேர்டு வந்து நான் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மிட் டெயில் கீவேர்டு எடுத்து நான் போடுறேன். ஸோ இங்க போடுறப்ப சில வெப்சைட்ஸ் வந்து வருது உங்களுக்கு. போனீங்கன்னாலும் மேல சில கூகுள் மை பிசினஸ் அப்படிங்கிற வெப்சைட்ஸ் வருது. ஸோ மேல ஒரு 3 வெப்சைட்ஸ் வருது, கீழே ஒரு 10 வெப்சைட்ஸ் வருது. அது போக சம்டைம்ஸ் ஸ்பான்சர்ட்னு வரும். இப்போ எல்லாமே இது அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி வரும். இப்போ சென்னையில் இருக்கிற கம்பெனிஸ் எதுவும் வரல, ஜாவா கோர்ஸ் சொல்லி தர கம்பெனி எதுவும் வரல. எவ்ரிதிங் ரிலேட்டட் டு கோயம்புத்தூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சொல்லி தர வரும். அப்போ கூகுள் என்ன பேஸ் பண்ணி இந்த கம்பெனியை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க? ரெண்டாவது பேஜ் இங்க சில கம்பெனிஸ் வருது உங்களுக்கு வருதுங்களா? மூணாவது பேஜ் இங்க சில கம்பெனிஸ் வருது. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வருதுன்னு நினைக்கிறீங்க? சர்டன் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி வருது. அவன் ரேங்க் பண்ணும். எனவே நம்ம அந்த இதுக்கு போகணும். அது அடுத்த டாபிக் எஸ்இஓ அப்படிங்கிறது வரும். இப்போ இந்த கீவேர்டு பார்த்தோன்னே நம்ம காம்படிட்டர்ஸ் எல்லாம் வர்றாங்களான்னு நம்ம பார்க்கணும். வர்றாங்க, எஸ் பிட்டா வர்றாங்க, ஐபிசிஎஸ் வர்றாங்க, Q3 வர்றாங்க, ஆப்பிள் டெக்னாலஜி வருது. அப்ப we are on the right track. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம கீவேர்டு எடுத்து கூகுள்ல போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதுல ரேங்க் ஆனோம் அப்படின்னா we are on the right track. ஸோ இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுல கண்டுபிடிக்கிறப்ப என்ன வருதுன்னா இந்த இடத்துல we'll give some options, we'll get some options related keywords, free digital marketing course in கோயம்புத்தூர். என்ன சொல்றாங்க? இது மாதிரி நிறைய பேர் தேடி இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இது யூஸ் ஆகுமா நம்மளுக்கு அப்படிங்கறத we need to analyze whether this free digital marketing will be useful for us. Are we giving it for free? No, we are not giving it for free. Then this is not the right keyword. Maybe some people will think, okay, we'll target this keyword as a free, let the people inquire, then we'll explain about the course, then we'll tell the fees, then there is a chance that we may get some conversions. So இப்படி சுத்தி வளைச்சு போறது ஒண்ணு. நம்ம அப்படி போறதுல டைரக்ட் கீவேர்ட் எடுக்கணும். So with the course fees there is a keyword best digital marketing course in Coimbatore. Best அப்படிங்கிற word add பண்றாங்க. So these are the keyword ideas we will be getting. Apart from this, what we need to do is we need to go for a tools. Google keyword planner. ஏன்னா இந்த கூகுள் கீவேர்ட் பிளானர் யூஸ் பண்ணி நீங்க கீவேர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் ஆடுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், மை பிசினஸ்க்கும் அதை யூஸ் பண்ணலாம், எஸ்இஓக்கும் அதை யூஸ் பண்ணலாம், சர்ச் ரிசல்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கீவேர்ட் நீங்க செலக்ட் பண்றது எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவீங்க? டார்கெட் ஆடியன்ஸ் தெரிஞ்சிருச்சு, அவங்களோட ஐசிபி கஸ்டமர் ப்ரொஃபைல் தெரிஞ்சிருச்சு, அவங்களோட டார்கெட்டிங் இது நமக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்களோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். இப்ப எந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ கூகுள் கீவேர்ட் பிளானர்ங்கிறது இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி நாட் ஃப்ரீ. But you need to provide card details to start with. So sometimes வெறும் கார்டு டீடைல்ஸ் கொடுப்போம், sometimes 100 ரூபாயாச்சும் நம்மளை பே பண்ண சொல்லுவாங்க. So it is not more nowadays it is not a free Google keyword planner, but there are other tools available, but we are not going into that one because our aim is to bring our website in Google. அப்படிங்கிறப்ப கூகுளோட ஒரு டூல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னா ads.google.com
ads.google.com சைன்இன் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்க டைரக்ட்லி கோ இன்சைட். இல்ல அப்படின்னா யூ நீட் டு கிரியேட் அ கூகுள் அக்கௌண்ட். அந்த டைம்ல தான் இட் லாஸ்ட் ஃபார் யுவர் பேமெண்ட். ஸோ நீங்க கூகுள் ஆட் வரப்ப நம்ம ஆக்சஸ் கொடுப்போம் உங்களுக்கு. இப்போ வந்து ஐ ஜஸ்ட் கோ இன்சைட். ஓகே. இதுதான் வந்து நம்மளோட கூகுள் ஆட்ஸோட டேஷ்போர்டு. இதுதான் டேஷ்போர்ட். நம்ம எங்க போனோம்னா இந்த டேஷ்போர்ட்ல டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் போகணும். பிளானிங், கீவேர்ட் பிளானர். ஸோ கூகுள் ஆட்ஸ்குள்ள வந்தீங்க அப்படின்னா டூல்ஸ், கீவேர்ட் பிளானர். So you'll get the two options: discover new keywords, get search volume, and forecast opinion. See now, again you understand, this is the base for identifying keywords for your Google My Business, Google Ads, and SEO. அதனால மூணுக்கும் இதுதான் முக்கியம். கீவேர்ட் கண்டுபிடிக்கிறது, கஸ்டமர் எப்படி தேடுவாங்க. ஸோ நம்ம எப்படி தேடுவாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா, product or services. Okay. இந்த கூகுள் கீவேர்ட் பிளானர்ல அது எந்த இதுல வந்தீங்கன்னாலும் சர்ச் வால்யூம், ரெலவன்சி, காம்படிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசம்ஷன், ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் ஆர் கீவேர்ட் பிளானர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கீவேர்டை கண்டுபிடிக்கும். இதை கண்டுபிடிச்சிட்டு செலக்ஷன் கிரைட்டீரியா வந்து இப்போ நிறைய கீவேர்டு நம்மளுக்கு வரும். நீங்க ஒரு கீவேர்டு எடுக்கணும்னா 100 கீவேர்டு எடுக்கலாம், 200 கீவேர்டு எடுக்கலாம். வித் பிளேஸ்மெண்ட், வித்தவுட் பிளேஸ்மெண்ட், வித் கோர்ஸ், வித்தவுட் கோர்ஸ், சிலபஸ், வாட் ஆர் யூ கேன் டேக் n நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ். ஆனா மக்கள் எது அதிகமா சர்ச் பண்றாங்களோ அதைத்தான் நீங்க எடுக்கணும். நீங்க இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தான் நீங்க செல் பண்ண போறீங்க அப்படின்னா யூ கேனாட் டேக் thousands ஆஃப் கீவேர்ட்ஸ். எல்லாத்துக்கும் நான் ஒர்க் பண்ணி 1000 கீவேர்டுக்கு என்னோட வெப்சைட்டை முன்னாடி கொண்டு வர போறேன்ட்டு ஒர்க் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு டேக் ஒன்லி மேக்ஸிமம் 10 கீவேர்ட்ஸ். இந்த 10 கீவேர்டுக்கு யூ ட்ரை டு பிரிங் யுவர் வெப்சைட் டு த டாப் ஆஃப் த பேஜ். கூகுள்ல சர்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் பேஜ்ல வர அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க 100 கீவேர்டு 1000 கீவேர்டு எடுத்து ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நீங்க வந்து ஒரு 10 கீவேர்டுக்கு நம்ம முன்னாடி வரணும்னு ட்ரை பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கலா another 100 கீவேர்ட்ஸ்க்கு நீங்க முன்னாடி கூட வந்துருவீங்க. ஸோ கூகுள் நோஸ் எந்த கீவேர்டுக்கு எதை எடுத்துட்டு வரணும் இல்லைங்கிறது அது தெரியும். ஆனா இந்த கீவேர்டுக்கு எனக்கு கொண்டு வான்ட்டு நம்ம சொல்ல போறது ஒரு 10 கீவேர்டு நம்ம சொல்ல போறோம். அந்த 10லயும் ஒரு கீவேர்டை நம்ம ஒர்க் பண்ண போறோம். மெயின் கீவேர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், இதுதான். சப்போர்ட்டிவ் கீவேர்ட்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வித் பிளேஸ்மெண்ட், வித் இன்டர்ன்ஷிப், வித் ஃபீஸ், இதெல்லாம் சப்போர்ட்டிவ் கீவேர்ட். 10 கீவேர்டுகள் எடுத்துருவோம். 10ல ஒன்னு தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். இந்த 10 கீவேர்டு செலெக்ஷன்ல 100 கீவேர்டு இருக்கு நம்மளுக்கு. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. 100 கீவேர்ட்ல 10 கீவேர்டு எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா சர்ச் வால்யூம், அதாவது மந்த்லி அந்த கீவேர்டை அதிகமான தேடுறவங்க இருக்கணும். அப்பதானே நம்ம அந்த அவங்க முன்னாடி போய் நிக்க முடியும். நிறைய தேடுறவங்க இருக்கிறப்ப நம்ம அந்த இடத்துல வரவே இல்லை, நம்ம வெப்சைட்டே வரல அப்படின்னா வேஸ்டா போயிடும். அப்ப அதிகமான தேடுறவங்க இருக்கணும். ரெலவன்சி, அதிகமா தேடினாலும் நம்மளுக்கு அது மேட்ச் ஆகுமா? இப்ப ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தேடுறாங்க. சர்ச் வால்யூம் அதிகமா, ஒரு மாசத்துக்கு 10,000 பேர் தேடுவாங்க. நம்மளுக்கு அது சூட் ஆகும். இட் இஸ் நாட் சூட்டபிள் பிகாஸ் we are not giving it for free.
அப்ப ரெலவன்சி தப்பா போயிடுச்சுனாலும் அது வேஸ்ட். அப்ப எடுக்கக்கூடாது, அந்த கீவேர்டை எடுக்கக்கூடாது. காம்படிஷன், நம்ம காம்படிட்டர்ஸ் வச்சுக்கோங்க. காம்படிட்டர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். காம்படிட்டர்ஸ் யார் இதுல இருக்காங்க அப்படிங்கிறதே பாருங்க. நம்ம காம்படிட்டர் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே, நம்ம ரைட் பாத்ல போறோம். இந்த மூணை கம்பைன் பண்ணி நீங்களா ஒரு டெசிஷன் எடுக்கிறது தான் வந்து கீவேர்ட் செலக்ஷன்ல வரும். இப்ப கீவேர்ட் டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட், நேவிகேஷனல் கீவேர்ட், கமர்ஷியல் கீவேர்ட், டிரான்சாக்ஷனல் கீவேர்ட். 4 டைப் வந்து இங்க இருக்கு. இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நேவிகேஷனல் கீவேர்ட், கமர்ஷியல், டிரான்சாக்ஷன் 4 டைப் இருக்கு. இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட் அப்படின்னா வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக தேடுற கீவேர்ட் வந்து வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நேவிகேஷனல் கீவேர்ட், ஆப் இன் கோயம்புத்தூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்ப பாருங்க, வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் போடுறேன் அப்படின்னா கூகுள்ல தான் நம்ம தேடுறோம். வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்குறாங்க, அது சம்பந்தமா வருது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப் இன் கோயம்புத்தூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ நான் இந்த கீவேர்ட் நான் போட்டு தேடுறேன் அப்படின்னா எல்லா ரிசல்ட்ஸும், அது மோஸ்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டெக்னாலஜி ஓரியன்டா இருக்கு. ஆப்பிளோட வெப்சைட் இது நேவிகேஷன் வெப்சைட், அதாவது நேவிகேட்டிங் டு அனதர் வெப்சைட். அப்ப எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல ஃபேஸ்புக் லாகின் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ வாண்ட் டு கோ டு ஃபேஸ்புக் பேஜ், அதுல லாகின் பேஜ் நீங்க போறீங்க. இதுதான் நேவிகேஷனல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு யூஆர்எல் ட்ராக் பண்ணி ட்ரேஸ் பண்ணி போறது நேவிகேஷனல் அப்படின்னு நம்ம சொல்றோம். கமர்ஷியல் கீவேர்ட், இப்போ நம்ம எடுத்து பாத்தீங்களா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன், அதாவது ஒன் ஸ்டெப் பிஃபோர் பர்ச்சேஸ் கமர்ஷியல் கீவேர்ட் நம்ம சொல்லுவோம். ஒரு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காரு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இந்த மாதிரி தேடுறவங்க யாரு? படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, படிக்க போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, ஒரு சில கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா ஜாயின் பண்ணிடுவோம். டிரான்சாக்ஷனல் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ் ஆர் ஹவு டு ஜாயின் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், இந்த மாதிரி வர்றதெல்லாம் டிரான்சாக்ஷன். அதாவது ரெடி பர்ச்சேஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். I'm satisfied with the particular company, particular modules, particular course எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் just I'm going to join in that company. அது வந்து டிரான்சாக்ஷன். அப்ப நம்மளோட கண்டென்ட்ல எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும். அதே சமயத்துல இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்ப நம்ம will go to keyword planner, discover new keywords. இது வந்து நெக்ஸ்ட் 3 months 1 month எத்தனை பேர் சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது. இது வந்து டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ்ங்கிறது இப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நான் சும்மா நானே ஒரு அசம்ஷன்ல கொடுக்குறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோயம்புத்தூர் அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பை டிஃபால்ட் இங்கிலீஷ்ல வந்துருது. இந்தியா ஃபுல்லா இந்த கீவேர்டு எப்ப சர்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நான் கோயம்புத்தூர்னு கொடுத்தா ரொம்ப கம்மியான நம்பர் இருக்கும், அதனால உங்களுக்கு புரியற கஷ்டமா இருக்கும் அப்படின்னு எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் நீங்க கீவேர்ட் பிளானர் போய் ஒரு கீவேர்டை கொடுத்துட்டு ஒரு கீவேர்ட் நீங்க தான் கொடுக்கணும், அது ஐடியா கொடுக்காது. ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து ஐடியா வரும். நீங்க கொடுத்த கீவேர்டு இது. இந்த கொஞ்சம் இந்த டேஷ்போர்டு இப்படிதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆவரேஜ் எவ்வளவு இந்தியா ஃபுல்லா மந்த்லி சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 1,35,000. அதாவது எக்ஸாக்டா 1,35,000 கிடையாது. இன்டூ 5 இருக்கலாம், இன்டூ 10 இருக்கலாம், டிவைட் பை 2 எது வேணாலும் இருக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ கம்பேரிசனா நீங்க பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிபிகேட்டுங்கிறது 1,600, இது 1,35,000. அப்ப இதுதான் அதிகமா தேடுறாங்கன்னு.
இதெல்லாம் ஐடியாஸ் நம்மளுக்கு கொடுக்குது. நான் சொன்ன பார்த்தீங்களா, நீங்க 10 கீவேர்டு தான் நம்ம சூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க 1202 கீவேர்டு ஐடியாஸ் கொடுக்குது. ஓகே. இப்ப இவங்களே வந்து ஒரு ஃபில்டர் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ரிஃபைன் கீவேர்ட்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிராண்ட் ஆர் நான் பிராண்ட், எனக்கு நான் பிராண்ட் மட்டும்தான் வேணும், கூகுள் பேஸ் பண்ணி டிஜிட்டல் இந்த கம்பெனி பேஸ் பண்ணி எனக்கு வேண்டாம் அப்படின்னா இது எடுத்து விட்டீங்க அப்படின்னா இதுல பாதி கீவேர்ட்ஸ் போயிடும். பாதியில எவ்வளவு போகுமோ போகும். அடுத்து பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் யுடமி ஸ்கில் ஷேர் இதுல எல்லாம் வர்ற எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீவேர்டு வேண்டாம்னா இதுவும் போயிடும். அதர் பிராண்ட்ஸ் அப்ஸ்பாட் இந்த மாதிரி எந்த பிராண்டு வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் போயிடும். ஸ்கூல் ஐஏஎம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இதுல போயிடும். இதெல்லாம் அவங்களோட நேம் யூஸ் பண்ணி வரும். ஸோ இங்க கோர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸ்கூலிங் ஓகே, அதர்ஸ் சும்மா வச்சுக்குவோம். அதர்ஸ் கூட பெருசா இல்லை, பட் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு இருக்குன்னு பாருங்க கீவேர்ட்ஸ். செலக்ட் ஆல் 588 கீவேர்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷன் தெரியும். ஜஸ்ட் டவுன்லோட் as a CSV ஃபைல். நான் ஓபன் பண்றேன் அந்த ஃபைல். ஸோ இதுதான் அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல். இது ஒவ்வொரு மந்த் இதில் கொடுக்குறது. நான் ஜஸ்ட் டெலீட் பண்றேன் ஷார்ட் பண்றதுக்காக. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் சர்ச் எவ்வளோ வந்திருக்கு 135 இங்கே இருக்கு. அதை ஸ்பிட் அப் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு மந்த் அதிகமாக வந்திருக்கும், இதெல்லாம் கம்மியாக வந்திருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டியதில்லை. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து இப்ப தேவையில்லை. ஒரு காம்படிஷன் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆட் வர்றப்ப தேவைப்படும். வந்து தேவையில்லை. இப்போ ரெண்டு காலம். ஒன்னு வந்து கீவேர்ட்ஸ், மந்த்லி சர்ச் வால்யூம். இப்போ நம்ம 3 டைப்பை பேஸ் பண்ணி எடுக்கணும்னு சொன்னேன். கீவேர்ட்ஸ் வந்து எப்படி செலக்ஷன் பண்ணணும்? ஒன்னு வந்து சர்ச் வால்யூம், அடுத்து வந்து ரெலவன்சி, அடுத்து வந்து காம்படிட்டர்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கணும். அப்ப சர்ச் வால்யூம் படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலமா நான் டேட்டான்னு போயிட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஹையஸ்ட் டு லோயஸ்ட் அப்படின்னு நான் பண்றேன். அப்ப சர்ச் வால்யூம் படி பாத்தீங்கன்னா இந்த 4 ஹையஸ்டா வரும். 135 அப்படிங்கிறது வருது. வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ், கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிளாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ரெண்டும் சேம் தான். மேல 1 to ரெப்ளிகேஷன் தான். வேர்டு மட்டும் முன்ன பின்ன மாறி வருது. அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். கிளாஸஸ் அப்படின்னு தேடுவாங்களா? நம்ம இதுல தேடுறாங்களா எல்லாரும்? ஏன்னா இது இந்தியா ஃபுல்லா எடுத்திருக்கு. இது கல்ச்சர் ஓரியன்ட். பாம்பேல வந்து கிளாஸஸ்ன்னு தேடுவாங்க, மேபி சவுத் இந்தியாவில் கோர்ஸ்ன்னு தேடுவாங்க. எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ நம்ம இதைப்படி நம்ம ஆடியன்ஸை முடிஞ்சா கேட்டு பார்க்கணும். நீங்க தேடினா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்னு தேடுவீங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ்ன்னு தேடுவீங்களா? கோர்சஸ் தான் தேடும். இங்க வந்து கிளாஸஸ்ன்னு தேடுறவங்க எனக்கும் தெரிஞ்ச கம்மி. ஸோ நான் இதை நான் விட்டுறேன். ஈவன் தான் சர்ச் வால்யூம் இருக்கு, நான் அதை கன்சிடர் பண்ணல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நியர் மீ தேடுவாங்க. நிறைய பேர் வந்து பக்கத்துல இருக்கணும்னு பார்ப்பாங்க. பிரைஸ் ஆர் காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது ரெண்டுல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஃபீஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இங்க இருக்கான்னு பார்ப்போம். கண்ட்ரோல் எஃப். ஆனா எது வரல, ஃபீஸ் எது வரல. அப்படி இருக்கிறதுல ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கணும். காஸ்ட் ஆஃப் பிரைஸ் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சர்ச் வால்யூம் ஒன்றா இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் காஸ்ட் பிரைஸுங்கிறத விட்டுறலாம். இதெல்லாமே அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம இண்டிவிஜுவலா இது பண்றதா, முடிவு பண்றது. தேர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளா பண்றது. ஒருத்தர் வந்து பிரைஸுங்கிறத பண்ணுவாங்க, ஒருத்தர் காஸ்ட்டுங்கிறத பண்ணுவாங்க. ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் நான் சொன்னா நம்மளுக்கு வேண்டியது இல்லை. இதுக்கு நம்ம ரேங்க் ஆகி பேஸ் ஃப்ரீயா தேடுறவங்க கொண்டு போய் நம்ம ஏன் போய் சண்டை போட்டு
டெல்லி இன்ஸ்டியூட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு தேவையா? வேண்டியதில்லை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ் ஃப்ரீ, வேண்டியதில்லை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் எடுப்போமா? எஸ், தேவை, எடுப்போம். ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரே தான் திருப்பி வருது. ஃபண்டமெண்டல்ஸ்ங்கிறது நம்மளுக்கு அதாவது இப்ப வேண்டியதில்லை. ஃபண்டமெண்டல்ஸ் எப்ப வேணும்னா இட் இஸ் லைக் அன் இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட் மாதிரி, பிகினர்ஸ் அந்த மாதிரி. அப்ப அதையெல்லாம் வந்து ஒரு பிளாக்ல நம்ம எடுத்துக்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கிறவங்க நம்மளுக்கு வர மாட்டாங்க. நம்ம வந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லி தரப்போம். ஸோ அதனால இது நமக்கு வேண்டாம். பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இது வேண்டியதில்லை. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் எடுத்துட்டோம், அதுல பெஸ்ட்ங்கிற வேர்டை நம்ம கொண்டு வந்துடலாம். அகைன் ஆன்லைன் மார்க்கெட்டிங் கிளாஸஸ் வேண்டியதில்லை. பெஸ்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் கிளாஸஸ் வேண்டியதில்லை. இன்டர்நெட் மார்க்கெட்டிங் கோர்சஸ் 5400 பேர் தெரிவிக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இருக்கலாம், முக்கியமான கீவேர்டா இருக்கலாம். 5400 பேர் தேர்வு. வெப் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தேட மாட்டாங்க. மார்க்கெட்டிங் டிஜிட்டல் கோர்ஸ் ஆன்லைன், கூகுள் குட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ், ஃபண்டமெண்டல்ஸ், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ், ஆன்லைன் இது இன்டர்நெட் மார்க்கெட்டிங் கிளாஸ், பெஸ்ட் கோர்சஸ் ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் அண்ட் ஆன்லைன், ஆன்லைன் கோர்சஸ் ஆன் ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சு பிக் போட்டு வருவோம். சர்டிபிகேட்னு ஒரு இடத்துல வர்றாங்க. ஃப்ரீயா நமக்கு வேண்டாம். பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கோர்ஸ், நீங்க இந்த வேர்டு தெரிஞ்சுக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னா பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கீழே. நார்மலா ரெண்டு நம்ம பண்ணுவோம், ஆர்கானிக், பெய்டு. ஒண்ணு வந்து கூகுளுக்கோ ஃபேஸ்புக்குக்கோ பே பண்ணாம நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே ஆர்கானிக். பெய்டு அப்படிங்கிறது கூகுளுக்கோ ஃபேஸ்புக்கோ லிங்க்டின் அமேசான் யாராவது பே பண்ணி அது மூலமா நம்ம லீடை ஜென்ரேட் பண்றது பெய்டு. ஸோ அந்த பெய்டு மார்க்கெட்டிங் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். அப்ப பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு யாராச்சும் தேடுறாங்கன்னா தே ஆர் லுக்கிங் ஃபார் கூகுள் ஆட்ஸ் ப்ரோக்ராம் ஆர் மெட்டா ஆட்ஸ் ப்ரோக்ராம் மோஸ்ட்லி. ஆன்லைன் ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீ சர்டிஃபிகேட் கிளாஸஸ் கோர்ஸ் டியூரேஷன் கொஞ்சம் பேர் தேடுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங், எப்படி கோர்ஸுங்கிற வேர்டு இருக்கோ ட்ரைனிங்கிறது சில பேர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக தேடுவாங்க. அதனால அது நம்ம வச்சுக்கிறோம். இன்ட்ரடக்ஷன் வேண்டாம், ஆஃப்டர் 12th வேணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நம்ம தான் முடிவு பண்ணணும், சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி அப்படியே எடுக்கிறோமா அப்படின்ட்டு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பிளேஸ்மெண்ட் ஜாப் சீக்கர்ஸ்க்கு இதுதான் வந்து மெயின். இது பெஸ்ட் இன்ஸ்டியூட் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பிளேஸ்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட நான் இதை பெருசாக ரிசர்ச் பண்ணல, இதுக்கப்புறம் சர்ச் வால்யூம் ரொம்ப கம்மி. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா கீவேர்டு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 கீவேர்டு உங்களுக்கு பெஸ்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சரி, 11 கீவேர்டு. இப்ப இதுதான் உங்களோட கீவேர்டு. எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம்? சர்ச் வால்யூம் பேஸ் பண்ணி, ரெலவன்சி பேஸ் பண்ணி, காம்படிஷனுங்கிறத நான் செக் பண்ணணும். இந்த கீவேர்டு எடுத்து என்ன பண்ண போறேன்னா நான் போடுறேன் அப்படின்னா யாரெல்லாம் காம்படிட்டர்ஸ் வராங்க. இப்ப பெர்ஃபார்மன்ஸ் மார்க்ஸ் நான் ஒன்னே என்னன்னா கோயம்புத்தூர் போட்டேன். இப்ப போடுறப்ப கோயம்புத்தூர் போட்டுது. டிஜிட்டல் நிசார், பிட்டா, ஐபிசிஎஸ் குளோபல், கேமரா டிஜிட்டல், ஹியூமோ டெக்னோவேஷன், என் ஸ்கூல், கியூடோ. அப்ப எல்லாரும் காம்படிட்டர்ஸ் தான் வர்றாங்க. பட் இந்த இதுக்கு நம்ம வந்து 12th போயிட்டோம். கீவேர்டு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது 12th போயிட்டோம். பட் ஆனா கரெக்ட் தான், காம்படிஷன் இருக்கு, ரெலவன்சி இருக்கு, சர்ச் வால்யூம் இருக்கு, நம்ம ரேங்க் ஆகுறது. இப்ப இந்த கீவேர்டு அப்படியே நீங்க எடுத்துட்டு கீவேர்ட் ஆவரேஜ் மந்த்லி சர்ச்சஸ். இப்ப இதுக்கப்புறம் அடுத்தது தனியா நம்ம எத்தனை ரேங்க் ஆகிறோம், எப்படி ரேங்க் பண்ண வைக்கிறது டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இப்போ ஒரு கீவேர்டை எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கிரைட்டீரியா வச்சு நம்ம பார்த்தோம்.
Sonu, are you able to understand how to select the keywords? Yes, sir. Shakuntala, Shobana? Sir. Sir. So இந்த keyword தான் நான் சொன்ன 3 இதுக்கு important. Google My Business, Google Ads and SEO purpose. Google Ads, Google My Business, SEO. Keyword selection is important for these 3. ஸோ இப்படிதான் வந்து நம்ம கீவேர்டை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த கீவேர்டுக்கு நம்ம ரேங்க் ஆகணும். அது அடுத்தது. இந்த கீவேர்டு செலக்ட் பண்ணிட்டோம். இந்த கீவேர்டுக்கு நம்ம வெப்சைட் வரணும். இப்போ நான் பார்த்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அந்த வெப்சைட் வரணும். அப்போ அதை வர வைக்கிறதுக்கு தான் அந்த ப்ராசஸ் பேர் SEO. எனவே இது எல்லாத்துலேயும் வந்து என்னன்னா கோயம்புத்தூர் நம்ம போடுவோம். கோயம்புத்தூர்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிடும், நம்பர் குறைஞ்சிடும். ஏன்னா நீங்க இந்தியா ஃபுல்லா தேடுறப்ப இவ்வளவு பேர் தேடுறாங்க. கோயம்புத்தூருங்கிறப்ப குறையும். பட் அந்த நம்பர் குறைஞ்சு காமிக்க வேணாங்கிறக்க காமிச்சேன். பட் நம்ம SEOக்குன்னு எடுக்கிறப்ப இன் கோயம்புத்தூர்னு போட்டுக்கணும். நம்ம இந்தியா ஃபுல்லா போய் பண்ண போறது இல்லை. நம்ம இங்க தேடுறவங்களுக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறது. அதனால இந்த கோயம்புத்தூர் போட்டு நீ நம்ம ஃபுல்லா நேர்மை விட்டுருங்க. காஸ்ட் இன் கோயம்புத்தூர், ஆன்லைன் கோயம்புத்தூர் வேண்டியது, இன்டர்நெட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். அந்த கோயம்புத்தூர் வேர்ட் போட்டுட்டு அந்த வேர்ட் எல்லாம் நம்ம முன்னாடி கொண்டு வரணும். அதனாலதான் கீவேர்ட் பிளானர் எத்தனையோ டூல்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு டூல் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம எடுத்துக்கிறது வந்து கூகுளோட கீவேர்ட் பிளானர். ஏன்னா கூகுளில் தான் நம்ம முன்னாடி கொண்டு வரோம்னு நினைப்போம் SEO படி. அந்த டூல் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம போகிறது பெஸ்ட், ஸ்மார்ட்டாக நம்ம போகிறோம். இப்போ கூகுளை பிடிக்காதவங்க வேற டூல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டூல்ஸில் போனீங்கன்னா கீவேர்ட் பிளானரில் போனீங்கன்னா ஸோ இதே இதில் நீங்கள் டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ் போயிட்டு ஸ்டார்ட் வித் வெப்சைட்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கு. என்டர் a website or page to find keywords that match your site. நீங்க ஏதாவது ஒரு பேஜ் கொடுக்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபிட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பார்க்க அகைன் இட் வில் கிவ் an ஐடியா. உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபர்ஸ்ட் கீவேர்டு உங்களுக்கு போடுறதுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா இந்த URL எடுத்துக்கோங்க. இந்த காம்படிட்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இதுல வந்து நம்ம ஒரு ஐடியா வச்சு ஒரு கீவேர்டை போடணும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு உங்களோட காம்படிட்டர் வெப்சைட் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கு. என்டையர் வெப்சைட் வேணா இந்த பேஜில் இருக்கிற வெப்சைட்ல இருந்து ஒரு கீவேர்டு ஐடியா எடுத்துட்டு வாங்கன்னா எகைன் இப்போ எப்படி எடுக்குன்னு பாருங்க. கெட் ரிசல்ட் அப்படியே கொடுத்த மாதிரியே தான் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கீவேர்டு எதுவும் ஐடியா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ இங்கே கொடுக்கறது என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இங்கே கோயம்புத்தூருங்கிற கீவேர்டு ஐடியா கொடுக்குறேன். இதுல இந்த ரெஃபரன்ஸ் படி எடுத்துட்டு வரும். இந்த லிங்க்ல என்ன கீவேர்டு இருக்கோ அதுக்கு சம்பந்தமான ரெலவன்சி ஆர் சர்ச் வால்யூம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுத்து வந்து காமிக்கும். 1950. எகைன் இது எல்லாமே ஃபிட்டா யூஸ் பண்றாங்கன்னு கிடையாது. ஃபிட்டால இருந்து எடுத்துட்டு அது ஜென்ரலா எல்லாம் சர்ச் பண்ணி காமனா கொண்டு வந்து நம்மளுக்கு காமிக்குது. ஐடியா இல்லைன்னா இப்படி போய்க்காங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா ஸ்டார்ட் வித் கீவேர்ட். ஃபோர்காஸ்டிங் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு எப்படி இருக்கும் அந்த லொகேஷன்ல எத்தனை பேர் தேடுவாங்கன்னு ஒரு அசம்ஷன்ல அது கொடுக்கும். எக்ஸ்பெக்டட் சர்ச் வால்யூம் பேஸ் பண்ணி கொடுக்கும். அது நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. மெயினா சரி, நம்ம கீவேர்டு இது முடிஞ்சதுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் என்னன்னு பார்ப்போம்.